உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். கடந்த செய்தியிலே இயேசுவானவர் வெறும் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி உண்டாகி பூமியில் மனுஷனாக பிறந்து சிலுவையில் போய் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சாருன்னு உலக மக்கள் நினைக்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் வெறும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உண்டானாரா அல்லது உலக தோற்றத்துக்கு முன்னையே இருந்தாராங்கிறது அந்த கேள்விக்கு கடந்த செய்தியில் பதில் சொன்னோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஆவியாக இருக்கிற தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ ஆவியாக இருக்கிற தேவன்ட்ட வார்த்தையினாலே செயல்படுகிறாரே, அந்த வார்த்தை தேவனாக இருந்தார். 2வது வசனம், அவர் ஆதியிலே, இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று, அவராலே இல்லாமல் ஒன்று உண்டாகவில்லை. இந்த இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இந்த ஒளியானது இருளை பிரகாசிக்கிறது, இருளானது அதை ஜெயிக்கவில்லை. இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று அங்கே சொல்லப்பட்டது. அப்படி பார்க்கும்போது இயேசுவானவரே ஆதியிலே பிதாவாகிய தேவனோடு இருந்து சகலத்தையும் சிருஷ்டித்து இன்றைக்கு மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இயேசு இருக்கிறார் அப்படின்னு கடந்த செய்தியில் சொன்னோம். ஆதாம் உண்டாக்கப்பட்டு 6000 வருஷம்தான் ஆகுது. இன்றைக்கி ஆதாம் உண்டாக்கப்பட்டு 2000 வருஷம் கழித்து ஆபிரகாம்ங்கிற ஒரு மனுஷனோட தேவன் உடன்படிக்கை பண்ணுறாரு. உன் குமாரனை கொடு, நான் என்னுடைய குமாரனை கொடுக்குறேன், என்னுடைய குமாரன் அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார், அப்போ நீ பரலோகம் வந்துடலாம் அப்படி சொல்கிறார். அது அப்போ ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணார். அது இப்போ 4000 வருஷம் ஆச்சு. ஆனால் ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணி 2000 வருஷம் கழித்து, அது ஆதாம்லேருந்து 4000 வருஷம் கழித்து தான் இயேசு பூமியில் கன்னியின் வயிற்றில் பிறக்கிறாரு. பிறந்து மனுஷனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் பரிகாரம் செஞ்சார். அதுக்கப்புறம் இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு. மொத்தம் 6000 வருடங்கள். இந்த பைபிள் கணக்குப்படி மனிதன் உண்டாக்கப்பட்டு 6000 வருடங்கள் ஆகின்றனங்கிறது கணக்கு. ஏயா உலகம் உண்டாயே 6000 வருஷம் தானா அப்படி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இல்லை, உலகம் ஆதியிலே உண்டாக்கப்பட்டது. அது இப்போங்க ஆதியில், அது எந்த ஆதியிலே தெரியாது. ஆதியிலே ஃப்ரம் டைம் இம்மெமோரியல், உலக தோற்றத்துக்கு முன்னே ஆதியிலே ஆரம்பம். தேவன் யார்? ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படி சொல்கிறது. அப்போ தேவன் ஆதியில் இருக்கிறார், இயேசுவும் ஆதியிலே இருந்தார். மனுஷனை உண்டாக்கி இப்போ 6000 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி தூதர்களுடைய காலம் இருந்தது. அதுக்கு இப்போ முன்னாடி வேறு என்ன இருந்துச்சு இல்லைன்னு பைபிளில் சொல்லலை. நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவுதான். இந்த சொல்லப்பட்டிருக்க இந்த 6000 வருஷத்தில் நடந்த காரியத்தை நீ நம்புன்னு சொல்கிறாரு. அதுக்கே நம்ம ஆளுங்க நம்புறதுக்கு ரெடி இல்லை. ஆனால் எழுதி வேறு வச்சுட்டார். நான் சொன்னால் கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டேன்னு சொல்லுவேன், இந்த எழுதி வச்சிட்றேன்னு சொல்லி பைபிளாக எழுதி கையில் கொடுத்துட்டாரு. அதில் என்ன எழுதியிருக்கு? இந்த மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிற, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு அவர் ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார்னு சொல்லி 4000 வருஷம் கழித்து பிறக்கிறார் அவர். அப்போவே சொல்லிட்டார் இது வருதுன்னு. ஒரு ஆட்டுக்குட்டியாக தேவ ஆட்டுக்குட்டியாக வர்றாருன்னு. அந்த பஸ்கா ஆடாக எகிப்து தேசத்தில் ஒரு ஆடு அடித்தாங்களே, அந்த பஸ்கா ஆட்டுக்கு அடையாளமாக ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு தோல் உடை உண்டாக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அந்த ஆட்டுக்குட்டி. நோவா காலத்தில் ஒரு ஆடு அடிக்கப்பட்டது அந்த ஆட்டுக்குட்டி. ஆபிரகாம் காலத்தில் ஒரு ஆடு அடிக்கப்பட்டது அந்த ஆட்டுக்குட்டி. இப்படியாக
ஒரு ஆட்டுக்குட்டியாக மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வர்றாரு, அவர் மேசியா என்று சொல்லி பைபிளில் பழைய ஏற்பாட்டில் எழுதுனது எல்லாமே இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. அது மாத்திரமல்ல, இனியே என்ன நடக்கும்னு எழுதியிருக்கோ அதெல்லாம் நிறைவேறும். அதை நாம் சற்று கவனிக்கணும். அப்படியானா மனுக்குலத்திற்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வந்தாரா? இல்லை. அவர் நான் இஸ்ரவேலருக்கு மட்டும் பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வந்தாரா? இல்லை. இஸ்மவேலருக்காக பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வந்தாரா? அவங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு மட்டும்னு இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும், ஆதாமுடைய பிள்ளைகளாக பூமியில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் பாவத்துக்கு பரிகாரம் செய்கிற இயேசுவாக அவர் வந்தார். அதனால தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பைபிளில் லேவியராகமம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. இயேசுவானவர் தம்மை எந்த மாதிரி மனுஷனுடைய பாவங்களுக்காக தன்னை பலியிடுவார்னு பல கோணங்களில் அது சித்தரிக்கிறது. முதல் சர்வாங்க தகன பலியாக சர்வாங்கமும் செலுத்தி பிதாவுக்கு முன்பாக இவங்க பாவத்துக்காக நான் என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சர்வாங்க தகன பலி அப்படி ஒப்படைச்சாராம். அப்புறம் போஜன பலி, மாவை இடித்து திப்பியெல்லாம் இல்லாமல் நல்ல மெல்லிய மாவு, அப்படி மெல்லிய மாவில் எண்ணெய் ஊற்றி ஆண்டவருக்கு படைச்சாங்களாம். அது மாவு என்னது, அதை இடித்து மெல்லிய மாவாக்கணும், திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி பிதாவை இயேசு அப்படி நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மெல்லிய மாவாகிற அளவுக்கு அவர் அடிக்கப்பட்டாருங்கிறத அது சொல்லுது. அப்புறம் சமாதான பலி, தேவனுக்கு மனுஷனுக்கு சண்டை. ஏன்னா இவன் இந்த மனுஷன் பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டு தேவனுக்கு எதிரி ஆகிட்டான். அப்போ இந்த 2 பேரை சேர்த்து வைக்கிறது எப்படி, அதுக்கு ஒரு பலி செலுத்த வேண்டியிருக்கு. அதனால் சமாதான பலியாக இயேசு தன்னையை செலுத்தினாராம். அது அந்த கட்டையில் வச்சு எரிக்கப்பட்டதை தான் சொல்லுது. அப்புறம் பாவ நிவாரண பலின்னு சொல்லியிருக்கு. மனுஷனுடைய பாவத்துக்கு நிவாரணம் பண்ணுறதுக்கு பலியாக அந்த ஒரு கோணத்தில் அது சொல்லியிருக்கு. அப்புறம் குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியான்னா தெரிஞ்சு தெரியாமல் எல்லா பாவமும், குற்ற நிவாரண பலியானா தெரிஞ்சு செஞ்ச பாவம், தேவனுக்கு விரோதமாக நல்லா தெரிஞ்சு செஞ்ச பாவம் குற்ற நிவாரண பலி. எல்லாத்தையும் எல்லா கோணங்களிலும் இயேசுவானவர் எப்படி பாடுபடுவார் அப்படின்னு காட்டியிருக்கு. அப்போ இப்படியெல்லாம் தன்னை மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக தன்னை செலுத்தினாரே, இப்போ அதனால் உண்டாகிற விஷயங்களை நல்லா கவனிக்கணும். இது மட்டும் இல்லை, இன்னொரு பலி கூட சொல்லப்பட்டிருக்கிறது. போக்காடு, 2 ஆடுகள் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒன்று அங்கே பலிபீடத்தில் செலுத்தப்படுறது, இன்னொரு ஆடு இந்த மனுஷனுடைய பாவத்தெல்லாம் அந்த ஆட்டு மேலே தலையில் கையை வச்சு இந்த பாவத்தெல்லாம் அந்த ஆட்டு மேலே வச்சு அப்புறமேல அதை இழுத்து கொண்டு எங்கேயாவது வனாந்தரத்தில் விட்டுட்டு வந்துடும். அது மேன்னு கத்தி மேலே விழுந்து கீழே விழுந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சு எங்கேயாவது முட்டி மோதி கிடந்து சாகும் பாருங்க. அப்படியாக ஒரு ஆடு அனுப்பப்பட்டது. அப்படியாகவும் இயேசு சிலுவையில் இருக்கிற போது அந்த பாடுகளையெல்லாம் சகித்தார் என்று நாம் புரிந்து கொள்ளும்படியாக இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவானவர் தன்னை பலியாக சாக்ரிஃபைஸ், நான் அந்த காரியத்துக்காக என்னுடைய இந்த இதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பொண்ணு வேணும், அதில் இந்த மாப்பிள்ளை வேணும், அதனால் அதுக்காக எனக்கு இருந்த இந்த நன்மைகளெல்லாம் கூட விட்டுட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நான் அந்த பொண்ணுக்காக அந்த மாப்பிள்ளைக்காக நான் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இயேசுவானவர் தன்னைய பலியாக சாக்ரிஃபைஸ், தன்னைத்தானே ஒரு சாக்ரிஃபைஸாக பலியாக அவர் கொடுத்து தன்னைத்தானே கொடுத்துட்டு இந்த மனுஷனை காப்பாற்றிக்கலான்னு நினைக்கிறாரு. அப்போ ஏதோ ஒன்று பெருசாக கிடைக்கும்னு நினச்சி தன்னையை கொடுக்கறது தானே இயேசுவை. அப்போ இயேசுவை காட்டில் நம்ம விலை உயர்ந்தவர்களா? அப்படித்தானே ஆகிப்போச்சு கதை. இயேசு தான் உயிரை கொடுத்தாலும் பரவாயில்ல, இவங்களெல்லாம் காப்பாற்றணும்னு பிதா சொல்கிறார், அதனால் நான் இவங்களுக்காக என் ஜீவனை கொடுக்குறேன், ஐ சாக்ரிஃபைஸ் மை செல்ஃப்.
ஐ சாக்ரிஃபைஸ் மை செல்ஃப், என்னை நானே பலியாக கொடுக்குறேன், என்னை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிக்கிறேன், நான் சாகட்டும், சிலுவையில் ரத்தம் சிந்தி வேதனைப்பட்டு நான் சாகட்டும், நான் செத்தா இவங்கள எல்லாத்தையும் பாவத்திலிருந்து நான் விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இயேசு தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி, தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி. சிலர் சொல்கிறாங்க, நான் அந்த பொண்ணுக்காக இதெல்லாம் விட்டேன், அந்த மாப்பிள்ளைக்காக இதெல்லாம் விட்டேன். ரைட்டு, யார் இல்லைன்னது. ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கிறார், என்னையவே நான் விட்டுட்டேன், நான் என்னையவே சாக கொடுக்குறேன், நான் ரத்தம் சிந்தட்டும், காயப்படட்டும், அடிபடட்டும், நான் ஜீவனை கொடுக்கட்டும், என் ஜீவன் போனால் இந்த மனுஷருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வழி இருக்கிறது, அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணின, தன்னைத்தானே பலியாய் கொடுத்த இயேசு ஒருவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக பூமியிலே பாவமில்லாத மனுஷனாய் பிறந்து, பாவமில்லாமல் வாழ்ந்து காட்டி, பாவமில்லாமல் சிலுவைக்கு போய், அங்கே சிலுவையில் இருக்கும்போது உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தன் மேலே ஏற்றுக்கிட்டு அந்த பாவங்களுக்கான தண்டனை அங்கே சிலுவையில் அனுபவித்தார். அப்படியாக அவர் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். இன்றைக்கு எந்த தைரியத்தில் நாம் பாவம் மன்னிக்கப்பட முடியுங்கிறோம்? எனக்காக ஒருத்தர் சிலுவையில் பலியானார், எனக்காக அவர் தன்னை பரிகாரம் செய்திருக்கிறார். அந்த பரிகாரத்தின் அடிப்படையிலே என் பாவம் மன்னிக்கப்படுகிறது, நான் பரிசுத்தமாகிறேன், தேவனுடைய பிள்ளையாகிறேன், நீதிமானாகிறேன், நான் பரலோகம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த தைரியம் எதன் அடிப்படையிலே வருகிறது? இந்த இயேசுவானவர் தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி, தன்னைத்தானே பலியாக கொடுத்து. ஒரு விதத்தில் பார்த்தோன்னா இது நரபலி, மனிதனை பலியாக செலுத்துவது. இன்றைக்கி பல காலகட்டங்களில் நம்ம கேட்டிருக்கிறோம், அந்த தெய்வத்துக்கு இவங்கெல்லாம் நரபலி செலுத்தினாங்கன்னு. நம்ம நாட்டில் கூட 100-200 வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பிரபலமாக இருந்திருக்குது. இப்போ கர்ப்பவதியாகிய ஒரு பெண்ணை செலுத்தணும், நரபலியாக கொடுக்கணும்பாங்க. அதாவது தலை பிள்ளைய நரபலியாக கொடுக்க என்னத்துக்கோ அப்படிலாம் அவ்வளோ பைத்தியக்காரத்தனம், அம்புட்டு பேய்த்தனம் இங்கே நம்ம நாட்டிலேயே இருந்திருக்குது. ஆனால் மனுஷனுக்கு பலி எது? வெறும் ஆடு இல்லை, மனுஷனை விட விலையேறப்பெற்ற ஒன்று தான் போய் ஜாமீன் கொடுக்க அல்லது பலி செலுத்த வரணும். அப்படி பார்த்தா மனுஷனை விட விலையேறப்பெற்றது எது? மனுஷனே தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கான். அப்போ இவனை விட விலையேறப்பெற்றதானா அந்த பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஒருத்தர், ஸ்பெஷலாக ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய முடியும். அப்படியாக இயேசு பூமியில் மனுஷனாக பிறந்தார், தன்னையவே மனுஷனுடைய பாவங்களுக்கு சிலுவையில் பரிகாரமாக செலுத்தினார். இதுதாங்க மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்ட காரியம். இப்போ பாவத்தை தொலைக்கிறதுன்னு சொல்லி ஆற்றுல குளித்து, சமுத்திரத்தில் குளித்து, அல்லது ஏதாவது விசேஷமாக என்னத்தையாவது தண்ணியில் கலந்து அதை போட்டு குளித்து அப்படியெல்லாம் பாவத்தை போக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் நடக்கலான்னா அந்த ஆற்றுல போய், ஜீவ நதியில் போய், அங்கே போய் நான் குளிச்சுட்டு வந்தேன்னா பாவம் தொலைஞ்சிரும். ஆமாம், குளிச்சுட்டு வந்தாங்க, இவங்க சரீரம் மட்டும்தான் சுத்தமாச்சு, ஆனால் மனசு இன்னும் சுத்தமாகலையே. அந்த மனசு அந்த பாவத்தில் தானே இருக்குது. அப்போ இந்த பாவத்தை போக்குறது எங்கேயும் குளிக்கிறதுனால வர்றதில்லை, அது மனசே சுத்தமாகணும். இந்த மனசை சுத்தமாக்க வேற ஒருத்தர் வரணும். நம்ம மனசை நம்ம மனசு அவ்வளோ கேடு பிடிச்சதுங்க, அவ்வளவு தப்பானது, தவறானது, தப்பானது, குற்றமுள்ளது, தீட்டாக இருக்கிறது, தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்குது, தேவனுடைய பார்வையில் நரகலான மனுஷனாக இவன் காணப்படுகிறான். நரகலான விக்கிரகம் என்று எழுதியிருக்கிறது. ஏன்னா விக்கிரகத்தை வணங்குறவனாக இருக்கான். நரகலான மனுஷன், அருவருப்பான தேவனுடைய பார்வையில் அருவருப்பானவன், தேவனுடைய பார்வையில் தீட்டானவன். இப்படி தேவனுடைய பார்வையில் அருவருப்பா, தீட்டா, அவருடைய பார்வையில் நரகலாக இருக்கக்கூடிய மனுஷன், ஆனால் ஒரிஜினலாக தேவனுடைய சாயல் ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஒரிஜினல் தேவனுடைய சாயல் ரூபம்.
ஆனால் இவன் பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டு பாவம் செஞ்சு கும்மாளம் போட்டு அந்த சேற்றில் புரண்ட பண்ணி போல அந்த பன்றி அந்த சேத்துல உருண்டு பிறண்டு அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு கிடக்கிற இந்த மனுஷன், இவனுடைய புத்தி கெட்டு போச்சு. சரீரம் மட்டும் இல்லை, புத்தி தீட்டுப்பட்டு விட்டது. புத்தி தேவனுக்கு முன்பாய் அருவருப்பாய் இருக்கிறது. அவருடைய மனதின் தோற்றமெல்லாம் ஆரம்பம் தொடங்கி கெட்டதே என்று கர்த்தர் பார்த்தேன்னு சொல்கிறார். நான் அதை வாசித்து காட்டுறேன். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் ஒரு வரியை வாசிக்கிறேன். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் இன்னொரு வரி, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்று அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாதது. இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா கர்த்தருடைய பார்வையில் ஆயிட்டான் பாருங்க. இவன் தேவனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட ஆள், பரிசுத்தமான நீதியான அவருடைய சார்பாக பூமியை ஆண்டுக்கிற ராஜாவாக உண்டாக்கப்பட்ட ஆள். ஆனால் இவன் என்ன ஆகி போயிட்டான், இந்த பிசாசு கூட சேர்ந்து அவன் புத்தி வந்துருச்சு. அவன் புத்தியில் தான் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அப்புறம் இன்னொரு இடத்துல தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ இப்படி கெட்டுப்போன இருதயம் உள்ள மனுஷன் வெறும் சரீரத்தை மட்டும் குளிப்பாட்டினா சரிப்படுமா? சரிப்படாது. இந்த இஸ்ரவேலர் எல்லாரும் தங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பலையாம். ஆனால் தங்களுடைய முன்னோர்களுடைய கல்லறையை போய் வருஷம் சுத்தம் பண்ணி, நம்ம ஊரில் கல்லறை திருவிழா நடத்துகிற மாதிரி அப்போ எல்லாம் கல்லறையெல்லாம் சுத்தம் பண்ணி அவங்க முன்னோருடைய கல்லறைக்கெல்லாம் வெள்ளை அடித்து அப்படியெல்லாம் வைப்பாங்களே, அப்படி அதெல்லாம் செய்கிறத பார்த்து இயேசுநாதர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த கல்லறையை வெளிப்புறமாக கல்லறை வெள்ளை அடிக்கப்படுகிறதே, அதுபோல் நீங்கள் வெளிப்புறமாக சுத்தம் பண்ணுறீங்க, உங்களையும் அப்படி வெளிப்புறமாக சுத்தம் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் இருதயம் உள்ளுக்க எல்லாம் கெட்டு போய் கிடக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே அப்படின்னு ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறான். வெளியே வெள்ளையாக இருக்காங்கன்னா உள்ளுக்க துன்மார்க்கமாக அசுத்தமும் இருக்குதான் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், பொதுவாக மனிதருடைய எண்ணங்கள் என்ன? அவன் சொத்தை எப்படி நம்ம அபகரிக்கலாம், அல்லது எப்படி நம்ம அவனை விட பெரிய ஆகலாம், அவனை விட வேகமாக நம்ம பணக்காரன் ஆகணும், அவனை விட அழகான பொண்ணு கட்டணும், அவனை விட அழகான பெரிய வேலைக்கு போகணும், அவனை விட நிறையா சம்பளம் வாங்கணும், அவனை விட நான் உலகத்தையே ஆளணும். இதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்யலாம். திருடலாம், பொய் சொல்லலாம், ஏமாற்றலாம், பாலியல் பலாத்காரம் பண்ணலாம், கொலை பண்ணலாம், லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணு, இப்படி பெரிய ஆளாக ஆகணும். அப்படி தானே ஏங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? மனுஷனுடைய புத்தி அப்படி தானே இருக்குது. பஸ்ஸில் ஏறி வந்தால் நீ எந்திரா நான் உட்காருன்னு அப்படின்னு ஒருத்தனை எழுப்பி விட்டுருக்காது. அவன் பார்க்க நல்ல ட்ரெஸ் இல்லையா, எந்திரடா அப்படி சொல்லிட்டு இவன் உட்காந்துக்கிறேன். என்னது, வாட் இஸ் கோயிங் ஆன்? நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? மனிதனுடைய இருதயம் பொல்லாததே, நித்தமும் பொல்லாததே. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறது. அப்போ இப்படி ஆளை எப்படி சரியாக்குறது? சும்மா குளிப்பாட்டினா போதுமா? இந்த ஞானஸ்நானம் இயேசுவை ஏற்றுக்கணும் ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க கூட அந்த தண்ணிக்குள்ளே மூலிகையில் இருப்ப சரீரம் மட்டும்தான் தண்ணிக்குள்ளே போய் வருது. ஆனால் இருதயத்தில் தங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டவங்க மட்டும்தான் இந்த ஞானஸ்நானத்துக்கு வரலாம். இருதயத்தில் தங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு பரிசுத்தம் பண்ணி கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், பாவத்தை விட்டு விலகுகிறேன், இனி பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இனி பிசாசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க போகிறேன், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தம் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் இந்த தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுக்க வர்றாங்க. மற்றபடி தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தால் என்ன கிடைக்குது? அது ஒரு உடன்படிக்கை. தண்ணிக்குள்ளே உள்ளே போயிட்டு வரும், இன்று முதல் நான் கர்த்தருக்காக வாழப்போகிறேன், இன்று முதல் எந்த பாவத்துக்கு எந்த பிசாசுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லை, நான் கர்த்தருக்கு சொந்தம் என்று சொல்லி, அப்படி கர்த்தருக்கு சொந்தம் என்று சொல்லி கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் இந்த தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க.
சிலர் நினைக்கிறாங்க ஞானஸ்நானம் எடுத்தால் ரட்சிக்கப்பட்டுருவான்னு. ஏங்க தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தால் எவனா ரட்சிக்கப்படுவானா? இருதயம் சரியாகணுங்க. அதனால தான் சபையில் சகலமும் போதிக்கப்படுகிறது. முதலாவது மனம் திரும்பி, பாவத்தை விட்டு மனம் திரும்பி, பிசாசுடைய வழிகளை விட்டு மனம் திரும்பி. 2 காரியம், பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், பிசாசுடைய வழிகளை விட்டு மனம் திரும்பணும். அப்படி 2 காரியம். இப்படி மனம் திரும்பி அப்புறம் இயேசுக்கிட்ட வரணும். ஏன்னா இவர் தானே பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சவர். இப்படி இயேசுக்கிட்ட வந்தால் அவன் மன்னிக்கப்படுகிறான். பழையவைகள் ஒழிந்தன. இப்போ புதுசாக தேவனுடைய குடும்பத்தில் தேவனுடைய பிள்ளையாக பிறக்கிறான். born again, மறுபடியும் பிறந்த அனுபவம். பழசெல்லாம் ஒழிஞ்சிச்சு. இப்போ நான் புதுசாக பாவம் இல்லாமல் பிறந்த சின்ன குழந்தை அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு கர்த்தர் அன்னைக்கு மாற்றி விட்டுறாரு. ஆம், அதை நினைத்து பாருங்கள், நினச்சி பாருங்கள். இப்படி இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு அது மூலமாக நம்முடைய மனசை சுத்தமாக்கி கழுவி பரிசுத்தப்படுத்தி அப்புறம் நம்முடைய சரீரத்தையுமே தண்ணீரில் மூழ்க பண்ணி நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நம்மை பரிசுத்தமாக்கி தேவனோட கூட அவருடைய குடும்பத்தில் சேர்த்து கொள்ளுகிறார். இந்த விஷயந்தான் சுவிசேஷம். இங்கே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் சுவிசேஷம்னா என்னன்னு ஒரு வரி போட்டிருக்காத நான் வாசித்து காட்டுறேன். 1 கொரிந்தியர் 15 3வது 4வது வசனங்கள். நான் அடைந்தது உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் சபை மக்களுக்கு சொல்கிறான், உங்களுக்கு சொன்னது என்னென்னா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து, சும்மா மரிக்கலை. இவன் தான் செத்து போனேன், இவன் தான் செத்து போனேன், எல்லோரும் தான் செத்தாங்க. ஆனால் இவர் வேத வாக்கியங்களின்படி நமக்காக பிறந்து வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து, அடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. இயேசுவானவர் இப்படி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசுவானவர் இப்படி பாவமெல்லாம் பிறப்பார், பெத்லகேமில் பிறப்பார், ஸ்திரீயின் வயிற்றில், அதாவது கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார். அப்படியெல்லாம் சொல்லி 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்து விடுவாங்க. அவர் கழுதைக்குட்டி மேலே ஏறி வருவார், சிலுவையில் அரைஞ்சி விடுவாங்க, மரித்தோர்லேருந்து உயிரோட எழும்புவார். எல்லா விஷயமும் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது. அப்படி வேத வாக்கியங்களின்படி எழுதப்பட்ட ஒருவராக இவர் வந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படி வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டவராக இவர் உயிர்த்தெழுந்தார். அப்போ இவர் மூலமாக தான் அந்த பரிகாரம் உண்டாகுதே ஒழிய உலகத்தை சாகிற எல்லா மனுஷனும் பரிகாரம் செஞ்சிருவானா? இல்லை. ஒரு இடத்துல ஜோக் சொல்லுவாங்க, அந்த யூதாஸ் வந்து இயேசுவை காட்டி கொடுக்கலன்னா இயேசு சிலுவைக்கு போயிருக்க முடியுமா? ரொம்ப ஞானமான கேள்வி தான். யூதாஸ் வந்து இயேசுவை காட்டி கொடுக்கலன்னா இயேசு சிலுவைக்கு போயிருப்பாரா? நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்குமா? இருக்காது. அப்போ நான் யூதாஸ் தான் ரட்சகர். ஆஹா, யூதாஸ் காட்டி கொடுத்ததுனால தான் அங்கே எல்லாம் நடந்துச்சு. அப்போ யூதாஸ் தான்டா ரட்சகர்னு ஒருத்தன் வழக்காடுறான். இப்படி ஆளுகள் நான் எங்கெங்கே போய் சொல்கிறது? அப்புறம் ஒரு ஆள் ஆப்பிரிக்காவிலேருந்து ஒருத்தன் வந்தேன், அவன் சொல்கிறான், ஏசுனார் எல்லாருடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணிட்டார்ல, ஆதாம் பாவம் செஞ்சதுனால எல்லாரும் பாவியானது போல் ஏசுநாதர் சிலுவையில் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சிட்டதுனால எல்லாருடைய பாவங்களுக்கு பரிகாரம் ஆகி போச்சு, எல்லோரும் பரலோகம் தான் அப்படின்னு நான் பாருங்கள். நான் சூப்பர்டா. என்ன பண்ணுறது, இங்கே சொல்கிறத கேட்க வேண்டியிருக்கு பாருங்கள். ஆனால் இயேசுவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி உயிர்த்தெழுந்தார். என்ன வேத வாக்கியத்தில் என்ன சொல்லுது? நம்முடைய பாவங்களை போக்குறதுக்கு, மனம் திரும்புகிறவர்களுடைய பாவங்களை போக்குகிறதற்கு அவர் இப்படி வருவார், அப்படி தானே எழுதியிருக்கு. அப்படி மனம் திரும்புகிறவர்களை தம்மோடைய கூட ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிதாவுக்கு சித்தமாயிற்று. எல்லாரும் இல்லைங்க. இயேசுவோ தேவனுடைய குமாரன்னு தெரிஞ்சும் அவர் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க. இந்த மனிதர்கள், இவர்களுடைய இருதயம் எவ்வளோ கடினமாக இருந்திருந்தா, இவர்களுடைய இருதயம் எவ்வளோ பொல்லாததாக இருந்தால் தங்களை ரட்சிக்க வந்த இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்வார்கள். மனிதன் எவ்வளவு பொல்லாதவன்,
அவனுடைய இருதயம் எவ்வளோ கடினமானது என்பதை யோசித்து பாருங்கள். நீ சொல்லலாம் பிசாசு ஏவி விட்டதுனால. ஆமாம், ஏவுனா இவனுக்கு எங்கே போச்சு அறிவு? அப்படியானா என்ன பயங்கரம்! இந்த மனித பொல்லாத மர்டரஸ் ஸ்பிரிட் ஆஃப் மேன், மனுஷரை கொல்லக்கூடிய ஆவியை உடைய இந்த பொல்லாத மனுஷன், இவனை ரட்சிக்கிறதுக்குன்னு அவர் வர்றாரு. அப்போ இதுதான் ரட்சிப்பு. எது? இயேசுவை ஏற்றுக்கிறது தான் ரட்சிப்பு. இப்போ என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? இப்படி ஒருவர் உங்களுக்காக சிலுவையில் உங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்திருக்கிறார். நீங்கள் வந்தீங்கன்னா, இதை நம்புனீங்கன்னா, இவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் பாவம் தொலையும். அதானுங்க சுவிசேஷம். சும்மா எதையாவது அந்த குளத்தில் குளிச்சுட்டு வா, இந்த ஆற்றுல குளிச்சுட்டு வா, இந்த கடலில் குளிச்சுட்டு வா, இந்த சமுத்திரத்தில் குளிச்சுட்டு வா, இல்லை பிளேனேறி அந்த நாட்டில் போய் அந்த ஊரில் இருக்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வா. எங்கே போனாலும் நீ மனுஷன்தான். எங்கே போனாலும் உன் இருதயம் உன்னோட அசுத்தமாக தான் இருக்குது, தீட்டானது, அருவருப்பானது, அது பொல்லாதது. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாதது. அவன் தன்னுடைய வழியை சீர்கேட்டில் தன்னை தான் கெடுத்து கொண்டிருக்கிறான். சீர்கெட்டு போய் அவன் நிமித்தம் பூமி சீர்கெட்டு போய் கிடக்கிறது. இப்படிப்பட்ட ஆளை ரட்சிக்கணும்னா அவன் மனசு திரும்பணுங்க. அப்படி மனம் திரும்பி வந்தால் தான் இயேசு ஏற்றுக்கிறாரு. மனம் திரும்பி வர்றவனுக்கு தான் அந்த பரிகாரம் பலிக்குது. அப்போ இயேசுவின் ரத்தம் அவனை கழுவுகிறது, பரிசுத்தமாக்குகிறது. வசனத்தில் எழுதியிருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று எழுதியிருக்கிறது போல அது அப்படி ஆகிறது. அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியரில் 1வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கணும்னு எடுத்து அதுக்குள்ளே மற்றெல்லாம் பேசி முடித்தாச்சு. இந்த 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. என்னது? எது பைத்தியமா? சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம்னா என்னது? இயேசுநாதர் ஒருத்தர் இந்த பூமியில் பாவமெல்லாம் பிறந்து பாவமெல்லாம் வாழ்ந்து சிலுவையில் போய் உலகத்தாருடைய பாவத்தெல்லாம் தாமரை ஏற்றுக்கிட்டு சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டனை அனுபவித்து ரத்தம் சிந்தி செத்தார். அதுதான் பரிகாரம். அதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம். அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்குனாக்க அவங்க என்ன பந்தயம் கட்டுற, நான் பாவத்தோடு இருந்து நரகம்தான் போவேன். அப்படி ஆளு கொஞ்சம் பேர் இருக்காங்க. நாம் வெளிப்படையாக பேசுகிறவே இருக்காங்க. நான் நரகம் போனேன் உனக்கண்ணா கேட்பாங்க. நாம் சொல்லுவேன், சரிங்கய்யா, நீங்கள் விரும்பின இடத்துக்கு நீங்கள் போகலாமையா, அது உங்களுக்கு அதிகாரம் இருக்குயா அப்படி சொல்லிட்டு நாம் ஓடிடுவோம். சிலுவையை பற்றிய உபதேசம், நம்முடைய பாவங்களுக்கு ஒருவர் பரிகாரம் செய்திருக்கிறார் என்ற அந்த செய்தி, அது கெட்டு போகிறவர்களுக்கு, நான் அப்படித்தான் பாவத்தில் வாழ்வேன், நரகத்துக்கு போவேன் அப்படிங்கிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து இதெல்லாம் ஒரு பைத்தியங்க, பைபிளை தூக்கிட்டு நடக்குது பாருங்க, எங்கேயாந்து ஏதோ வினோதமாக ஒரு கோயிலுக்கு போகுதான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அது அவர்களுடைய பார்வையிலே பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அந்த செய்தி, அந்த சுவிசேஷம், இயேசுவை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம், அது ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. அந்த ஏற்றுக்கிட்டோம்னா நமக்குள்ளே ஒரு பலன், ஒரு தைரியம், பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்று, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன், இன்றைக்கி விட்டால் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாக இருக்கிறது. கெட்டு போகிறவனுக்கு அது சாபமாக முடியுது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஆசீர்வாதமாக முடியுது. ஒரே செய்திங்க, இயேசு நம்முடைய பாவங்களுக்கு சிலுவையில் பரிகாரம் செய்தார் அப்படிங்கிற அந்த ஒரே செய்தி நரகம் போகிறவங்களுக்கு அது சாபமாக முடிஞ்சிருது. ரட்சிக்கப்படுறவங்களுக்கு தேவ பலனாக இருந்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளேயே அந்த செய்தி நடத்திடுது. இயேசுவின் ரத்தம் அவருடைய பாவங்களையெல்லாம் நீக்கி அவர்களை சுத்திகரித்து அவரை கழுவுகிறது, தேவனுடைய பிள்ளையாக்குது. அந்த ரட்சிக்கப்பட்டவங்க லிஸ்ட்டில் அவங்க பேரை எழுதி விட்டுறது. உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிறலாம், ரட்சிக்கப்படலாம், தேவனுடைய பிள்ளையாகலாம். உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்துக்கு வரும். நீங்கள் இந்த பூமியை விட்டு போகிறனால பரலோகமும் உண்டு. ஓகே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.